அலார்ட் சேனலுக்கு வருக வருக. நான் செபி ரெஜிஸ்டர்டு ஃபினான்ஷியல் அட்வைசர் கிடையாதுங்க. நான் எஜுகேஷனல் பர்பஸுக்காக என்னுடைய பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸை நான் ஒரு 20 வருஷமாக மார்க்கெட்டில் இருக்கேன். அதை தான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுறேன். நீங்கள் எந்த முடிவு எடுக்கிறதா இருந்தாலும் உங்கள் நிதி ஆலோசகரை அணுகி அதுக்கப்புறம் பணத்தை போடுறதை பற்றி முடிவு பண்ணுங்கள். நன்றி. அலார்ட் சேனலுக்கு வருக வருக. இந்த சேனலுக்கு இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அனைவருக்கும் வணக்கம். நம்ம சேனலில் அதுவும் குறிப்பாக லைவ் செஷனில் என்கிட்ட பராக் பாரிக் ஃப்ளெக்ஸி கேப் ஃபண்டை பற்றி பேச சொல்கிறீங்க. நான் ஆல்ரெடி பேசியிருக்கிறேன். இருந்தாலும் இந்த விஷயங்கள் இப்போ நான் சொல்ல போகிற விஷயங்கள்லாம் உங்களுக்கு முன்னாடியே தெரியுமா அப்படிங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள். பராக் பாரிக் ஃப்ளெக்ஸி கேப் ஃபண்டினுடைய எக்ஸ்பென்ஸ் ரேஷியோவை செக் பண்ணிங்க அப்படின்னா 0.63 அப்படின்னு இருக்கும். மற்ற ஃபண்டை கம்பேர் பண்ணும்பொழுது இது கொஞ்சம் கம்மியாக இருக்கிற மாதிரி உங்களுக்கு தெரியும். ஆனால் அவங்களுடைய எக்ஸிட் லோடு 2% அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியுமா? அதாவது நீங்கள் போடுற காசை ஒரு வருஷத்துக்கு முன்னாடி எடுத்துட்டீங்க அப்படின்னா 2% பெனால்ட்டி. அதே இது 2 வருஷத்துக்கு முன்னாடி எடுத்தீங்க அப்படின்னா 1% பெனால்ட்டி. ஸோ நீங்கள் போடுற காசை 730 நாட்கள், 2 வருஷம் கூட கிடையாதுங்க, 730 டேஸ் நீங்கள் கண்டிப்பாக அந்த ஃபண்டில் லாக் பண்ணணும். இதை என்கிட்ட கேட்டிங்க அப்படின்னா அவங்க பண்ணுறது கரெக்டு அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். ஏன்னா ஸ்டாக் மார்க்கெட்டுக்கு நீங்கள் கொண்டு வர்ற பணம் 10 வருஷத்துக்கு தேவையில்லாத பணமாக தான் இருக்கணும். அவங்க அட்லீஸ்ட் 2 வருஷத்துக்கு உங்களுக்கு லாக்இன் பீரியட் வச்சுருக்கிறாங்க. லாக்இன் கிடையாது, 2 வருஷத்துக்கு முன்னாடி நீங்கள் போட்ட காசை எடுத்தால் 2% பிடிச்சிட்டு உங்கள்கிட்ட காசை கொடுக்க போகிறாங்க. இந்த விஷயம் உங்களுக்கு முன்னாடியே தெரியுமா? அதே போல் பராக் பாரிக் ஃபண்ட் ரொம்ப பாப்புலர் ஆயிடுச்சு நம்ம மக்கள் மத்தியில். சரிங்களா? அவங்களுடைய அசட் அண்டர் மேனேஜ்மெண்ட் இப்போ எவ்வளோ தெரியுமா? கிட்டத்தட்ட 1 லட்சம் கோடி நண்பர்களே. HDFC டாப் 100 ஃபண்டினுடைய பிரசாந்த் ஜெயின் அவர் ஃபண்டிலிருந்து எக்ஸிட் ஆகும் பொழுது திரு ஆனந்த் ஸ்ரீனிவாசன் சார்லாம் என்ன பேசுனாங்க அப்படின்னா, 1 லட்சம் கோடி இருக்கிற AUM கொண்ட அந்த ஃபண்டை யாருனாலையும் ஆல்ஃபா ஜென்ரேட் பண்ண முடியாது. அதாவது அந்த ஃபண்டுனால பெஞ்ச் மார்க்கை பீட் பண்ணி ரிட்டர்ன் கொடுக்க முடியாது அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்லியிருந்தார். இந்த AUM அதாவது அசட் அண்டர் மேனேஜ்மெண்ட், அதாவது மொத்தமாக ரீட்டைல் இன்வெஸ்டர்ஸ் இது வரைக்கும் அந்த பராக் பாரிக் ஃபண்டில் எவ்வளவு காசு கொடுத்துருக்குறாங்க அப்படிங்கிறது தான் AUM. சரிங்களா? அது கிட்டத்தட்ட 98,000 கோடி கிட்ட 98,000 கோடி கிட்ட போயிடுச்சு நண்பர்களே. அதாவது கிட்டத்தட்ட 1 லட்சம் கோடின்னு வச்சுக்கோங்க. இந்த காசை வச்சுட்டு அவங்களால நிஃப்டி 50 இண்டெக்ஸை பீட் பண்ணி ரிட்டர்ன் கொடுக்க முடியுமா அப்படிங்கிறது ஒரு கேள்வி. இப்போ கரண்ட் அலோகேஷன் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஃபாரின் ஈக்விட்டியில் ஒரு 10% வச்சுருக்கிறாங்க. அதே சமயம் டெப்டினுடைய பர்சன்டேஜும் 23% அப்படிங்கிற மாதிரி அலோகேஷன் ஜாஸ்தியாக காட்டுது. ஸோ 73% தான் ஈக்விட்டியில் இருக்கிறாங்க. 73% கிடையாது, 78% நினைக்கிறேன். 23லேருந்து நீங்கள் கழிச்சிங்கன்னா 77% வரும். 77% தான் நீங்கள் கொடுத்த காசை அவங்க இன்வெஸ்ட் பண்ணியிருக்கிறாங்க. 23% டெப்டில் தான் வச்சுருக்கிறாங்க. அதில் 10% ஃபாரின் ஈக்விட்டி அப்படிங்கிற மாதிரி மென்ஷன் பண்ணியிருக்கிறாங்க. அது ஆக்சுவலாக ஈக்விட்டியில் இருக்கிற 77%லே கவர் ஆகணும் அப்படிங்கிறது தான் என்னுடைய புரிதல். ஆனால் இந்த சைட்டில் இப்படி இருக்குது. பட் நம்ம இப்படி அஸ்யூம் பண்ணிக்குவோமே, இன்னொரு யூடியூபர் கூட 23% கேஷாக வச்சுருக்கிறாங்க இந்த ஃபண்டு அப்படிங்கிற மாதிரி பேசினார். ஸோ 23% டெப்டாக வச்சுருக்கிறாங்க அப்படின்னா மார்க்கெட் இன்னும் கரெக்டாக போகுதா, அல்லது அவங்களுக்கு இன்னும் ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கல அப்படிங்கிற மாதிரி தான் நம்ம புரிஞ்சுக்கணும் நண்பர்களே. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் இந்த ஃபண்டினுடைய AUM 1 லட்சம் கோடிங்கிறது அதிகமாக தெரியுது. எக்ஸிட் லோட் 2% அப்படிங்கிறது அவங்க பண்ணுறது சரி அப்படின்னு நான் சொல்லுவேன். ஆனாலும் ஒரு இன்வெஸ்டராக பார்க்கும் பொழுது ஏதோ ஒரு காலகட்டத்தில் நம்ம எக்ஸிட் ஆகணும் அப்படிங்கிற மாதிரி ஒருவேளை மனசை மாற்றினா இந்த 2% எக்ஸிட் லோடுங்கிறது உங்களுக்கு பெனால்ட்டியாக வந்துடும். அது பார்த்துக்கங்க. மற்ற ஃபண்டை கம்பேர் பண்ணி அதுக்கப்புறம் நீங்கள் உங்களுடைய முதலீட்டு முடிவை எடுங்க. ஆனால் இந்த பராக் பாரிக் ஃபண்டினுடைய ஃபண்டு மேனேஜர் பேசுகிறத கேட்டிருக்கேன். ரொம்ப ரொம்ப சூப்பரான ஃபண்டு மேனேஜர் மாதிரி தான் எனக்கு தோணுது. இந்த ஃபண்டு புதுசாக வந்த ஃபண்டு கிடையாதுங்க. 12 வருஷமாக இருக்கிற மாதிரி டேட்டா காட்டுது. ஆனால் ஃப்ளெக்ஸி கேப் அப்படிங்கிறது 12 வருஷமாக இருக்கா அப்படிங்கிறது எனக்கு தெரில. அதையும் உங்களுக்கு தெரிஞ்சால் கமெண்ட்டில் சொல்லுங்கள். 5 முக்கியமான தகவல்களை உங்ககிட்ட போனஸ் டிப்பாக ஷேர் பண்ண போகிறேன்.
டிப் நம்பர் 1, நீங்கள் மியூச்சுவல் ஃபண்டில் காசு போடும் பொழுது அந்த ஃபண்டினுடைய பெயரில் டைரக்ட் அப்படிங்கிற வார்த்தை இல்லை அப்படின்னா நீங்கள் ரெகுலர் ஃபண்டில் முதலீடு பண்ணுறீங்க அப்படின்னு அர்த்தம். நான் இந்த பராக் பாரிக் ஃப்ளெக்ஸி கேப் ஃபண்டுக்கு 0.63% எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ அப்படின்னு சொன்னேன்ல, அந்த 0.63% தான் வந்து உங்களுக்கு எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ அப்படின்னு வந்து மென்ஷன் பண்ணியிருக்குது. அது ரெகுலர் ஃபண்டாக இருந்தால் இதை விட ஜாஸ்தியாக இருக்கும். அதனால் கிராஸ் செக் பண்ணிக்கோங்க. இதெல்லாம் நம்மளுடைய கமிஷனை குறைக்கிறதுக்கான வழிமுறை. இது தொடர்ந்து சொல்லிட்டு வர்ற பழைய வழிமுறை தான், இன்னமும் இருக்குது. பட் புது சப்ஸ்கிரைபர்ஸுக்கு இது பெனிஃபிட்டாக இருக்கும் அப்படிங்கிறதுக்காக நான் ஷேர் பண்ணிட்டேன். ரெண்டாவது டிப்பு வந்து என்ன அப்படின்னா, நம்ம எல்லாருமே சிப் பண்ணுவோம், மாதம் மாதம் சிப் பண்ணுவோம். இன்கம் அதிகமாக வந்துச்சுன்னா அந்த சிப்பை வந்து ஸ்டெப் அப் பண்ணுவோம். இந்த மாதம் வந்து 1000 ரூபா போட்டோம் அப்படின்னா அடுத்த மாதமும் 1000 ரூபா போடுவோம். ஒரு 6 மாதம் கழிச்சு இன்கம் அதிகமாக வந்துச்சுன்னா 1500 ரூபா 1500 ரூபா அப்படி போடுவோம். இதுக்கு பேர் தான் வந்து ஸ்டெப் அப் சிப்பு. ஒன்று புரிஞ்சுக்கோங்க, இந்த மாதிரி 2% எக்ஸிட் லோடு இருக்குது அப்படின்னா அவங்க என்ன சொல்கிறாங்கங்கிறத க்ளீனாக நீங்கள் வந்து புரிஞ்சுக்கணும். அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா 10% ஆஃப் த யூனிட்ஸ் அண்ட் அபவுக்கு தான் வந்து இந்த 2% எக்ஸிட் லோடு அப்படிங்கிறாங்க. கிட்டத்தட்ட 90% ஆஃப் யுவர் இன்வெஸ்ட்மெண்ட்டு நீங்கள் 2 வருஷம் வச்சிருக்கல அப்படின்னா உங்களுக்கு எக்ஸிட் லோடு உண்டு அப்படிங்கிறது தான் இதுக்கு அர்த்தம். நான் அதை வந்து 100%ஆகவே மாற்றிக்கிறேன். 10% ஆஃப் த யூனிட் உங்களுக்கு என்ன பெனிஃபிட்டை கொடுக்க போகுது அப்படிங்கிறதுனால நான் 2% எக்ஸிட் லோட அப்படியே எடுத்து உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்கிறேன். பட் இந்த மாதிரி உள்கூத்துகள் இருக்கும். எல்லா ஃபண்டையுமே நீங்கள் போடும் பொழுது இந்த விஷயங்கள்லாம் புரிஞ்சு தான் போடணும் நண்பர்களே. நான் சொல்ல வர்ற விஷயம் வந்து என்னென்னா, சிப்பு நீங்கள் இந்த மாதம் 1000 ரூபா போட்டிங்க அப்படின்னா ஒரு வருஷம் கழித்து எடுத்தால் அந்த ஃபண்டுக்கு நீங்கள் 1% எக்ஸிட் லோடு கொடுக்கணும். ஒரு வருஷத்துக்கு முன்னாடி எடுத்தால் 2% வந்து நீங்கள் எக்ஸிட் லோடு கொடுக்கணும். நீங்கள் எப்படியா இருந்தாலும் மாதம் மாதம் சிப் பண்ணுறதுனால நீங்கள் இந்த மாதம் போட்ட அமௌண்ட்டை கரெக்டாக 2 வருஷம் கழித்து அதே அமௌண்ட்டு அதே யூனிட் எடுத்தால் தான் வந்து உங்களுக்கு இந்த எக்ஸிட் லோடு வராமல் இருக்கும். ஸோ கிட்டத்தட்ட பார்த்தா சிப்பு ஸ்டெப் அப் சிப்பு பண்ணுறவராக இருந்தால் நீங்கள் எக்ஸிட் லோடு வந்து பே பண்ணுற மாதிரி தான் வந்து வரும். அதுக்கான வாய்ப்புகள் வந்து அதிகம், அதுக்கான சூழ்நிலை நம்மளை மாதிரி ரீட்டைல் இன்வெஸ்டர்ஸுக்கு அதிகமாக வரும். இந்த புரிதல்லாம் உங்ககிட்ட இருக்கா? இதுதான் பாயிண்ட் நம்பர் 2, டிப் நம்பர் 2. சரிங்களா? டிப் நம்பர் 3, மல்டி கேப் ஃபண்டுக்கும் ஃப்ளெக்ஸி கேப் ஃபண்டுக்கும் உள்ள டிஃபரன்ஸ் உங்களுக்கு தெரியுமா? மல்டி கேப் ஃபண்ட் அப்படின்னா நீங்கள் கொடுக்குற காசில் 25% கண்டிப்பாக லார்ஜ் கேப் ஸ்டாக்கில் முதலீடு பண்ணணும், 25% வந்து மிட் கேப் ஸ்டாக்கில் முதலீடு பண்ணணும், 25% வந்து ஸ்மால் கேப் ஸ்டாக்கில் முதலீடு பண்ணணும். மிச்சம் இருக்கிற 25% ஆஃப் த அமௌண்ட்டை வந்து ஃபண்டு மேனேஜர் எந்த கேப்பில் முதலீடு பண்ணணும்னு நினைக்கிறாரோ, டெப்ட்டில் வச்சுக்கணும்னு நினைக்கிறாரோ அதன் அடிப்படையில் ஃபண்டு மேனேஜர் டிசைட் பண்ணலாம். ஸோ ஃபண்டு மேனேஜருக்கு நீங்கள் கொடுக்குற காசில் 25% தான் வந்து ஃபுல்லாக வந்து ஃப்ரீடத்தோடு அவர் வந்து இன்வெஸ்ட் பண்ண முடியும். அதுதான் மல்டி கேப்பினுடைய தன்மை. இதே இது ஃப்ளெக்ஸி கேப்பில் நீங்கள் ஃபண்டு மேனேஜர்கிட்ட காசை கொடுத்து அவரை முழுசாக நம்பி நீ எதில் வேணாலும் இன்வெஸ்ட் பண்ணுப்பா அப்படின்னு வந்து சொல்கிறீங்க. அவர் நினச்சா 100%ஐயும் வந்து ஸ்மால் கேப்லேயே போடலாம். இதுக்கான பவர் வந்து ஃபண்டு மேனேஜருக்கு இருக்குது இந்த ஃப்ளெக்ஸி கேப்பில். இது உங்களுக்கு புரியுமா? ஸோ பராக் பாரிக் ஃபண்டில் 77% தான் வந்து ஈக்விட்டியில் முதலீடு பண்ணியிருக்கிறாங்க, 23% வந்து கேஷாக அல்லது டெப்டாக வச்சுருக்கிறாங்க. இப்போது பேசிக்காக நம்ம கேள்வி கேட்டால் 77% ஈக்விட்டியில் வச்சுக்கிட்டு இவ்வளவு எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ வந்து கமிஷனாக வந்து எடுக்கிற ஒரு ஃபண்டு மேனேஜர் எப்படி பெஞ்ச் மார்க்கை பீட் பண்ணி ரிட்டர்ன் கொடுக்க முடியும் அப்படிங்கிற கேள்வி எழுது. அதே சமயம் ஏயுஎம் அசட் அண்டர் மேனேஜ்மெண்ட் வந்து 1 லட்சம் கோடி மேலே போகுதே, இந்த ஃபண்டு மேனேஜர்னால இன்னமும் இதே பெர்ஃபார்மன்ஸை தொடர முடியுமா அப்படிங்கிற மாதிரி நமக்கு கேள்விகள் எழுது. ஆனால் இந்த கேள்விகளுக்கான விடை, ஒருவேளை மார்க்கெட் அவங்க நினைக்கிற மாதிரி கிராஷ் ஆச்சு அப்படின்னா சீப்பான வேல்யூவேஷனில் இந்த டெப்ட்டில் வச்சுருக்கிற 23% ஆஃப் த அமௌண்ட்டை எடுத்து டிப்ளாய் பண்ணுவாங்க. அப்போ ரொம்ப ஈஸியாகவே பெஞ்ச் மார்க்கினுடைய ரிட்டனை பீட் பண்ணுற வாய்ப்பு இருக்குது. ஆனால் இது தொடர்ந்து நடக்குமா, கன்சிஸ்டண்ட்டாக நடக்குமா அப்படிங்கிறது தான் கேள்வி நண்பர்களே. இதுதான் 3வது டிப்பு. 4வது டிப்பு என்னன்னு சொல்கிறேன் பாருங்கள். நம்ம மியூச்சுவல் ஃபண்டில் எதுக்கு இன்வெஸ்ட் பண்ணுறோம்? இந்த எல்டிசிஜி லாங் டேர்ம் கேபிட்டல் கெயின் டேக்ஸு 1.25 lakh வரைக்கும் நீங்கள் மியூச்சுவல் ஃபண்டு ஸ்டாக்கு ஒரு வருஷம் வச்சுருந்து அந்த ஒரு வருஷத்துக்கு அப்புறம் 1.25 lakh ப்ராஃபிட் இருந்துச்சுன்னா அந்த ப்ராஃபிட்டுக்கு வந்து டேக்ஸ் ஃப்ரீ. இப்போது நீங்கள் மியூச்சுவல் ஃபண்டில் இந்த வருஷம் 1 லட்ச ரூபா போட்டுட்டீங்க, மார்க்கெட் வந்து சூப்பராக பர்ஃபார்ம் பண்ணிருச்சு. உங்களுக்கு என்ன ஆயிடுச்சு? அந்த 1 லட்சங்கிறது அடுத்த வருஷம் 2.25 லட்சமாக மாறிடுச்சு. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? டேக்ஸ் பிளானிங் பண்ணுறதுக்காக அந்த 2.2 லட்சம் 2.5 லட்சம் இருக்கிற மொத்த யூனிட்டையும் விற்றுட்டு திருப்பி அதே ஃபண்டையே வாங்கி டேக்ஸ் பிளான் பண்ணலாம் அப்படின்னு நினைக்கிறீங்க. நீங்கள் ஜென்ரலாக ஒரு நார்மல் ஓப்பன் எண்டட் டைரக்ட் மியூச்சுவல் ஃபண்டில் இன்வெஸ்ட் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா
1 லட்சம் போட்டு 1 வருஷம் ஆகி 2.25 லட்சத்துக்கு நீங்கள் விற்கும் பொழுது 1.25 லேக் உங்களுக்கு ப்ராஃபிட்டு. அந்த ப்ராஃபிட்டுக்கு எந்த டேக்ஸும் நீங்கள் கட்ட தேவையில்ல. ஆனால் அதே அப்ரோச்சை பராக் பாரிக் ஃப்ளெக்ஸி கேப் ஃபண்டில் எடுத்தீங்க அப்படின்னா நீங்கள் 1 வருஷம் கழித்து விற்கிறீங்க. அதனால் அதுக்கு 1% எக்ஸிட் லோடு போடுவாங்க. திருப்பி அதே ஃபண்டில் வந்து இந்த 2.25 லேக்கை போடும் பொழுது மறுபடியும் வந்து நீங்கள் புதுசாக வந்து ஒரு 2% அந்த எக்ஸிட் லோடுக்குள்ளே ஒரு புது அக்ரிமெண்ட்டுக்குள்ளே ஒரு டீலுக்குள்ளே என்ட்ரு ஆகுறீங்க அப்படிங்கிற புரிதல் உங்களுக்கு இருக்கா? இதுதான் போனஸ் டிப்பு 4. 5வது போனஸ் டிப்பு, நீங்கள் ஒருவேளை இன்கம் இல்லைன்னு வச்சுக்கோங்க, உங்கள்கிட்ட எந்தவித இன்கமுமே இல்லை, ஆனால் மியூச்சுவல் ஃபண்டில் வந்து ஷார்ட் டேர்ம் கேபிட்டல் கெயின் டேக்ஸ் இப்போ 1 லட்ச ரூபா போடுறீங்க, 6 மாதத்துலேயே மார்க்கெட் வந்து டபுள் ஆயிடுச்சு, உங்களுக்கு நல்ல ரிட்டர்ன் கிடைக்கிது. ஆனால் உங்களுக்கு எந்தவித இன்கமும் இல்லை அப்படின்னா நீங்கள் நியூ டேக்ஸ் ரெஜிமில் ஐடிஆர் ஃபைல் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு 4 லட்சம் வரைக்கும் இந்த எஸ்டிசிஜி, அதாவது இந்த ஷார்ட் டேர்ம் கேபிட்டல் கெயின் டேக்ஸ் வந்து டேக்ஸ் ஃப்ரீ. சரிங்களா? அதனால் நீங்கள் என்ன பண்ணுவீங்க, இதை விற்றுட்டு டேக்ஸ் கட்டாமல் இருக்கலாம்னு நினைப்பீங்க. ஆனால் விற்கும் பொழுது இது 1 வருஷம் கூட நீங்கள் அந்த ஃபண்டில் வச்சிருக்கல அப்படிங்கிறதுனால உங்களுக்கு 2% வந்து கமிஷன் எடுக்கப்படும். இந்த மாதிரி சிக்கல்கள் இருக்குது. இந்த சிக்கல்களை எல்லாம் உங்களால் தவிர்க்க முடியுமா? தவிர்த்துட்டு அந்த 2 வருஷம் 2% எக்ஸிட் லோடு அப்படிங்கிறத புரிஞ்சு இந்த ஃபண்டு மேனேஜர் மேலே நம்பிக்கை வச்சு நம்மளுடைய மணியை பெட்டராக பிளான் பண்ண முடியுமா அப்படிங்கிறதான் நான் உங்ககிட்ட கேட்க வேண்டிய கேள்வி. அந்த கேள்விகளுக்கான மெச்சூரிட்டி உங்ககிட்ட இருக்கா? இந்த மாதிரி உங்களால் டேக்ஸ் பிளானிங் இந்த மாதிரி லூப் ஹோல்லாம் யோசித்து முதலீட்டு முடிவை எடுக்கிறீங்களா அப்படின்னு நீங்களே உங்களை கேட்டுக்கங்க நண்பர்களே. நன்றி, வணக்கம்.